உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி இருக்கு. கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 30 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? அடுத்த 30 நாட்கள்ல நடக்கிற பிரதானமான விஷயமே என்ன தெரியுமா? ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல எங்க? விருச்சிகத்துக்கு போறார். மின்னலே மின்னலே அந்த மாதிரி. அடடா, காதல் வந்துருச்சு உலகத்துல. நண்பர்களே, கண்ணின் கடைவழி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வராரு. யாரு? இவர் தான் லவ்வுக்கு அதிபதியே. இவரே போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு யார் திறமைசாலியோ அவர்களே இந்த பொறுப்பை கொடுக்குற மாதிரி. யாரு? அந்த துறைக்கு தலைவலைய அவர் தான் அதுல ஸ்பெஷலிஸ்ட். ரோமியோ ஜூலியட்லாம் சுக்கிரனை பார்த்தா மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ன்னு எழுதுனது அதான் சார். யார்? சுக்கிரன் மைபாய். சுக்கிரன் தான் காதலுக்கு அதிபதி. அவர் எங்க இருக்கார்? உங்க ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அவதான் குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? பிரிந்த காதல் ஒன்று சேரப்போகிறது 30 தேதிக்குள்ள. நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பெனியில் இருக்கிற பாஸை போய், சார் தெரியாமல் பேசுகிறா சார், எதுக்கு சார் கோவப்படுறீங்க சார், ஏன் சார் இப்படி கோவமாக இருக்கீங்க, அவன்கிட்டலாம் அவன் ஒரு ஆள். ஆனால் அவன்கிட்ட உட்காந்து சமாதானப்படுத்துவோம். நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் சண்டை போட்டு கோவமாக இருப்பா. சாரிலாம் கேட்க மாட்டோம். சாரி கேட்குறது எங்களுடைய 7 பரம்பரைக்கு இல்லாத பழக்கம். இப்போதான் சாரி கேட்டேன், அது கம்பெனியில். ஆனால் வீட்டில் கேட்க மாட்டேன். இந்த பாலிசி எல்லாம் முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க தயவுசெய்து நண்பர்களே. நம்ம யாருக்காக உழைக்கிறோங்கிறதே முதல்ல புரிஞ்சுக்கிங்க பாய்ஸ். ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சார் நமக்கு இருக்கிற வேலையில லவ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கா சார்? ஏன் சார்? சரி, இவ்வளவு பிஸியா வேலை பார்க்குறீங்கல்ல, யாருக்காக வேலை பார்க்குறீங்க? என் ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்காக தான். அப்புறம் என் குழந்தை. அவங்கள லவ் பண்ணாம இப்ப யாரை லவ் பண்ண போறீங்க? ஆமால, கரெக்ட். நான் இப்பயே போய் லவ் பண்ணேன். இது மாதிரி நான் சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஓடுகின்ற நேரம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நம்மளை லவ் பண்ற நம்மளுடைய வட்ட நம்ம தம்பிங்க, நம்ம கூட பிரியுமா, இவங்களுக்காக வாழலாமா? அப்புறம் அந்த வாழ்க்கை எதுக்கு? அப்போ ராசியில குரு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபாரின் போறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஆஸ்திரேலியா போறீங்க, அமெரிக்கா போறீங்க, அண்டார்டிகா கூட போயிட்டு அங்க வாழ முடியாதுன்னு திரும்பி வந்துடுவீங்க. என்ன பண்றது? நான் போய் தான் பார்த்தேன், ஃப்ளைட் இல்லைன்ட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இப்படிதான் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது, எங்க இருக்கீங்க? பிரான்ஸ்ல இருக்கேன். இப்ப எங்க இருக்கீங்க? டென்மார்க்ல இருக்கேன். இப்ப எங்க இருக்கீங்க? இதே மாதிரி. ஓ, மிகப்பெரிய ஆள் போல இருக்கு, டெய்லி ஒரு கண்ட்ரி போறாயா அப்படின்னு. அது எல்லாமே பஸ் பிடிச்சி பக்கத்துலயே போயிடலாம் போல இருக்கு. இந்த சென்கன் விசாவை எடுத்தீங்கன்னா அங்கனுக்குள்ளேயே சுத்தலாம் போல இருக்கு. இது எனக்கு தெரியல. நண்பர்களே, ஒரு நேரம் உங்களுக்கு சுத்துணும்னு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லா கண்ட்ரிக்கும் சுத்துவீங்க. அது ஒரு நேரம். அந்த நேரம் தான் இந்த நேரம். அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரும் பொழுது வெறும் ஃபாரின் ட்ரிப்பா போக போறீங்க அப் டு திஸ் டிசம்பர். அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது, வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பண்றது பிரமாதம். அப்படிங்க 3ஆம் இடத்துல குரு பகவான் வேற உச்சம் பெறார். அப்ப என்ன ஆகும்? செக்கத்தங்க ஜுவல்லரி அதெல்லாம் நீங்க தான். அப்ப நீங்க சூப்பரா நீங்க நகை வாங்க ஆரம்பிக்க போறீங்க. ஆமா குருஜி, இப்ப இருக்கிற நகை விலையில நகை வாங்குறாங்களா? நகை நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்றேன், ஒரு நேரம் தான். இப்போ நமக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சதுன்னு ஒரு நிமிஷம் நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. இப்போ எங்க ஊர் குளித்த தண்ணீர் பள்ளியில பிறந்தானா ஜோதிடரானு என்னால நம்ப முடியல. நண்பர்களே, அதெல்லாம் தான் அதிசயம். வாழ்க்கையில என்ன அதிசயம் சொல்லுங்க? திருவண்ணாமலையில இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசப்படுது. நேரம் எல்லாம் ஒரு நேரம் தான். என்னன்னா, வேலை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை கரெக்டா இருந்தீங்கன்னா உலகம் என்ன சாதாரண விஷயம். இன்னைக்கு அசால்ட்டா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வரான்? ஒரே உலகம் ஒரு குடைக்கு கீழே வந்தாச்சு. ரஷ்யா எல்லாம் விசாவே இல்லாம கமான் கூப்பிடுறான். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு காலத்துல இதெல்லாம் பெரிய விஷயம்.
அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பல கண்ட்ரிஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பிராண்ட் ஆகுறீங்க சார். கோல்டு அப்படிதான் உங்களுக்கும் கிடைக்கும். புதுசா இருக்கிறவங்க புதுசா வாங்குங்க, வாங்க முடியாதவங்க பழைய நகையை மூட்டுங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஆனா கோல்டுல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட், கரெக்ட் குருஜி. நான் கூட 3 வருஷத்துக்கு முன்னாடி அடமானம் வச்சேன். அப்போ 5000 ரூபாய் தான், இப்போ 10,000 ரூபா போகுது. அடகு வாத்தி மறு அடகு வச்சா இன்னொரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். ஏன் உங்களுக்கு கடன் வாங்க சொல்லலை, நான் உங்களை கடன் வாங்க சொல்லலை, சம்பாதிக்க சொல்றேன். 3ஆம் இடத்துல குரு பகவான் விபரீத ராஜயோகம் தருகிறார். வாழ்க்கையில மிகப்பெரிய உரங்கள் போறீங்க, சொத்து வாங்குவீங்க. அப்போ டிசம்பர் மாத எண்டுக்குள்ள ப்ராஃபிட் ஃபேமிலி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கம்பெனியில சாதிக்கிறது சாதனை நினைச்சுக்கிறாங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரகாஷ் ராஜ் சொல்லுவார், சாம்பியன்டா, ஐ எம் தி சாம்பியன். 7 தடவை உலகத்தை ஜெயிச்ச சாம்பியன் பாரு. அவங்க பையன் சொல்லுவான், நீயா சாம்பியன்? நீ வளர்ற வரைக்கும், நான் வளர்ற வரைக்கும் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு நடுவில் அப்பா இல்லாத பையனா இருந்து என்னை வளர்த்தனாலே எங்க அம்மா தான் சாம்பியன் பாரு. உலகத்துல நண்பர்களே, ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப். வீட்டில் சாதிக்க முடியாதவன் தான் வெளியே சாதிக்கிறான். வீட்டில் சாதிக்கிறவன் தான் உண்மையிலேயே பெரிய ஆளு. ஏன்னா நம்ம வாழ்றதே அவங்களுக்காக தான், அதை மறந்துடுறோம். ஸோ இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி கான்சியஸ் வந்துடும். ரொமான்டிக் டிசம்பர் மந்த்தாக இருக்கும். மாதத்தின் இறுதியில் ஹாப்பியாக இருக்க போறீங்க. பல வெளிநாடுகளுக்கு செல்வீங்க, சிறப்பாக இருப்பீங்க. நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனா இப்போ அவர் நவ் கிளியர் ஆயிட்டார், அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டார். இப்போ வக்கரெல்லாம் உக்கரெல்லாம் சரியா போச்சு. அப்ப ராசியிலே இப்போ மீனத்துல இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிசாரமாக பெயர்கிறார், கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போது. முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரு 4 பேரும் அந்த மாதிரிதான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மலைட்டர். இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார், இப்போ நார்மலைட்டர். இப்போ நார்மலாய் இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுது. இதுல சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா? குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம். குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி. நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணாது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ள வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு. என்னவா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்ணுறார். அப்போது இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியாக மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3, 6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனால் 6 கூடிய புதன் 8ல் மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடைப்போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சிருக்கீங்க, லைஃப்ல இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.